ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர்வேல் வேந்தனை, செந்தமிழ்நூர் விரித்தோனை, விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாம் துணை போதும் மறவாத ஒரு குறுத்தாட் விலகி, மாலோன் மருகனை, மன்றாடி மைந்தனை, வானவர்க்கும் மேலான தேவனை, மெய் ஞான தெய்வத்தை, மேதினியில் சேலார் வயல் முழுச் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனே. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுடைய சங்கத்தினுடைய 247வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியன் பங்கு கொண்டு ஒரு சில மரபணு ஜோதிட கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய மகானுபாவர்கள், ஜோதிட விற்பனர்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அடியேன் எப்பொழுதும் இது போன்ற சந்தர்ப்பங்களிலே ஒரு 2 பேருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு பராபவ ஆண்டு, புத்தாண்டு தொடங்கி இருக்கிறது. இந்த புத்தாண்டிலே அடியேன் இந்த புத்தாண்டினுடைய வாழ்த்து செய்தியை நம்முடைய ஜோதிட சொந்தங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனைவருக்குமே தெரிவித்திருக்கிறேன் என்ற ஒரு நல்ல செய்தியை இந்த சபையை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் இப்பொழுது மரபணு ஜோதிடத்திலே 200 கருத்துக்களை சொல்வதற்கு முன்னால் அடியேன் இந்த ஜோதிட உலகிலே அறிமுகப்படுத்திய அமரத்துவம் அடைந்த சத்தியமங்கலம் சூட்சும ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களையும், அடியேனை இந்த மரபணு ஜோதிடத்திற்கு வழிகாட்டியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சென்னையைச் சேர்ந்த டாக்டர் விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பருக்கும் இந்த புனிதமான புத்தாண்டிலே நன்றி தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். நாம் இந்த உடலை எடுத்திருக்கிறோம். இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே பெரியவர்கள் நம்மை எல்லாம் வாழ்த்தும் பொழுது நோயினோடு இன்றி தீர்க்க ஆயுளோடு விளங்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த உடம்பை பற்றி பட்டினத்தடிகள் ஒரு பாடலை பாடுகின்றார். பட்டினத்தடிகள் பாடுகின்ற பாட்டு நம்ம கவனத்திற்கு கொள்ள வேண்டும். அவர் என்ன பாட்டு பாடுறான்னு கேட்டீங்கன்னா, ஊற்றை சரீரத்தை, ஆபாச கொட்டிடை, ஊன் பொதிந்த பீச்ச துருத்தியை, சோரிடும் தோற்பையை, சோரிடும் தோற்பையை, பேசற்கரிய காற்றில் பொதிந்த நிலையற்ற பாண்டத்தை, காதல் செய்தே ஏற்றி தெரிந்து விட்டேன் இறைவா கட்சி ஏகாம்பனே என்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதரை பார்த்து பட்டினத்தடிகள் இந்த பாடலை பாடுகின்றார். இந்த பாடலினுடைய நோக்கம் என்னன்னா, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு மேலும் சில மகான்கள் நமக்கு சில வழிகளை சொல்லுகின்றார்கள். அதையும் சொல்லி நான் 2 சமாச்சாரத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு திருமந்திரம் தெரியும். திருமூலரால் அருளப்பட்ட திருமந்திரம். அந்த திருமந்திரம் 10வது திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த திருமந்திரத்திலே இந்த உடம்பை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடுவார். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடுவார். அதே இந்த உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அதாவது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்,
உடம்பு நல்லா வச்சுக்கணும்னா நோய் வரும். உடம்பார் அடியின் உயிரார் அறிவர் திடம்பட மெய்ஞானம் தேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடுவார். இதையெல்லாம் எதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொன்னால், மரபணு ஜோதிடத்திலே நாமெல்லாம் ஆரோக்கிய ஸ்தானத்தை ஆரோக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் பாவம், இந்த 6ஆம் பாவத்தை ஆரோக்கிய ஸ்தானம்னு சொல்லணும். இந்த 6ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா நோய் நொடிகள்லாம் வரும். இயற்கை ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 6ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த மரபணு ஜோதிடத்தில் 8 வகையான கர்ம பதிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த 8 வகையான கர்ம பதிவுகளும் இந்த 27 நட்சத்திரங்களிலே சூரியனுடைய கர்ம பதிவிற்கு ஒரு 4 நட்சத்திரங்கள். நாம் இது தேவைன்னா சொல்கிறேன், நிறைய சந்தர்ப்பங்கள் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பவும் சொல்கிறேன். சூரியனுடைய கர்ம பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியவை. ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம். மிருகசீரிஷம், ஹஸ்தம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். பூசம், விசாகம், சதயம். பூசம், விசாகம், சதயம். இந்த பூசம், விசாகம், சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்களும் நம்முடைய 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் 6ஆம் பாவத்தினுடைய அதிபதி எந்த நட்சத்திரத்திலே நிற்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவரவர்களுடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம். உதாரணமாக நான் ஒரு ஜாதகத்தை ஒன்று சொல்கிறோம் பாருங்க. இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த பெண்ணினுடைய ஜாதகம் லக்னம் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய லக்னம் தனுசு லக்னம், விருச்சிக லக்னம். இப்போ லக்னத்தை மாத்துறேன். இந்த பெண்ணுடைய லக்னம் விருச்சிக லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணுடைய தந்தைக்கு பக்கவாத நோய் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை அந்த பெண்ணுடைய ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியுமானா முடியும், முயற்சி பண்ணால் முடியும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக லக்னத்தினுடைய 9ஆம் பாவம் அந்த பெண்ணுடைய தந்தையினுடைய ஸ்தானம். அப்போ இந்த விருச்சிக லக்னத்தினுடைய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது கடகம். அந்த கடகம் அந்த தந்தையினுடைய ஸ்தானமாக வரும். அந்த தந்தைக்கு ஆரோக்கிய ஸ்தானமாக வரக்கூடியது எது என்று பார்க்க வேண்டும். அப்போ அந்த தந்தைக்கு ஆரோக்கிய ஸ்தானமாக வரக்கூடியது கடகத்தில் இருந்து 6ஆம் பாவத்தை எடுக்க வேண்டும். அந்த கடகத்திலிருந்து 6ஆம் பாவமாக எடுத்தால் அது தனுசு வரும். அப்போ இந்த தனுசு என்ன, தனுசில் இருக்கக்கூடிய அந்த அதிபதி குரு அங்கேயே இருக்கார், ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னா பூராட நட்சத்திரத்திலே அந்த பெண்ணுக்கு இருக்கார். அந்த பூராட நட்சத்திரங்கிறது எதனுடைய கர்ம பதிவுன்னா, இப்போ சொன்ன லட்சுப்படி பார்த்தீங்கன்னா புதனுடைய கர்ம பதிவு என்று போட்டிருப்பீங்க. ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அந்த பூராடம் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. புதன் நரம்புக்கு சம்பந்தப்பட்டது. புதன்
தோல் வியாதிக்கு சம்பந்தப்பட்டது. ஆகையினால அந்த பெண்ணுடைய தகப்பனார் நரம்பினால் பாதிக்கப்பட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்ற ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் ஒரு உதாரணத்திற்காக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது மாதிரி பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கணும், ஆய்வு பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தா நமக்கு பல விடைகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைய குறிச்சிட்டு வந்துருக்கேன். என்ன கேட்டீங்கன்னா, இந்த நாடி என்று சொல்வார்கள். இந்த மரியாதைக்குரிய நம்முடைய வைகுண்டம் ராஜரத்னம் ஐயா அவர்கள் இந்த நாடியை பற்றி நன்றாக பேசுவார். ஏன்னா அவர் நாட்டு வைத்தியத்தால் மிகச்சிறப்பாக இந்த சபையிலே பேசி நான் பல முறை கேட்டிருக்கின்றேன். ஆகையினால இந்த நாட்டு வைத்தியத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் நாடி சொல்லப்பட்டிருக்கிறது. நாடி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சார் நாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாத நாடி இருக்கா, வாத நாடி, அதுக்கப்புறம் பித்த நாடி, அடுத்தது சிரேத்தும நாடி, அதாவது கபநாடி. இந்த 3 நாடிகளையும் சொல்லுவார்கள். இந்த 3 நாடிகளையும் சொல்லும் பொழுது இப்போ உதாரணமாக இப்போ நான் இப்போ பார்த்த விஷயத்தில் இந்த பெண்ணுடைய தந்தைக்கு பக்கவாதம் என்று சொன்னோம். பக்கவாதம் என்று சொல்லி அது பூராட நட்சத்திரத்தில் அமைந்தது. அந்த பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தினால புதனுடைய கர்மப்பதிவு வாங்கிச்சு. அந்த புதனுடைய கர்மப்பதிவு வாங்கிட்டனால நரம்பின் பாதிப்பினால் பக்கவாதம் ஏற்படுதுன்னு இப்போ பேசணும். ஆனால் வைத்தியம் நேரடியாக எடுக்க மாட்டாங்க. நேரடியான அலோபதியிடம் மட்டும்தான் எந்த பாவம் பாதித்திருக்கிறதோ அந்த பாவத்துக்கு நேரடியாக அந்த உடலுடைய பாவத்தை ஆய்வு செய்வார்கள், மருத்துவம் செய்வார்கள். ஆனால் இந்த நாடி ஜோதிடத்தில், நாடி வைத்தியத்தில் ஆரம்பத்தை எங்கிருந்து இந்த நோய்க்கு காரணம் என்று தேடுவார்கள். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சை, வள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த பாடல். அதனால இப்ப பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த பூராடமும் முதலுடைய கர்மப்பதிவு, ரோகிணியும் முதலுடைய கர்மப்பதிவு, உத்திரமும் முதலுடைய கர்மப்பதிவு. அப்ப இந்த பூராடம் என்று சொல்லக்கூடியது நாடியிலே எங்கே வருகிறது என்று சொன்னால் பித்த நாடியிலே வருகிறது. ரோகிணி கபநாடியிலே வருகிறது. உத்திரம் வாத நாடியிலே வருகிறது. இந்த 3க்கும் 3 விதமான நாடுகள். ஆகையினால அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு அந்த நரம்பு பாதிப்பால் ஏற்பட்ட அந்த வாத நோயானது உஷ்ணத்தினால் ஏற்பட்டது என்பதற்கான வைத்தியம் செய்யணுங்கிறதுக்காக நான் அறியேனா மருத்துவர் இல்லை. ஆனால் மருத்துவத்துக்கான காரணத்தை நாம் சொல்ல முடியுமா, முடியாதா? 6ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்த்து அந்த பாவாதிபதி எந்த கர்மப்பதிவை வாங்கியிருக்கிறார் என்று பார்த்து விட்டு இந்த 27 நட்சத்திரத்துக்கும் நாடி முறை என்னன்னு தெரிஞ்சுன்னா அவர்களால் நிச்சயமாக இந்த நாடியிலே பாதிக்கப்பட்டார் என்று சொல்ல முடியுமா, முடியாதா? முடியும். ஆகையினால இந்த நாடியை எப்படி எடுக்கணும்னு ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் இப்போ சொல்ல போகிறேன். தேவைப்பட்டவங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். ஒரு 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 என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்லாம் தெரியும். செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், அவிட்டம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இதை எழுதிங்க 3 செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். அடுத்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் தெரியும். பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடம், இதுவும் உங்களுக்கு தெரியும். இது 3 சுக்கரனுடைய நட்சத்திரங்கள். இப்போ சனியினுடைய நட்சத்திரங்கள் 3 சொல்ல பாரு. சனியினுடைய நட்சத்திரங்கள் 3னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் இப்போ 9 நட்சத்திரங்கள் எழுதிப்பீங்க. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் 3, சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் 3, சனியினுடைய நட்சத்திரங்கள் 3. இந்த 9 நட்சத்திரங்களும் பித்தராகி. இதை ஒரு எளிமையா கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக இந்த வார்த்தை சொல்லிட்டு இந்த 9 நட்சத்திரங்களும் பித்தனாகி. இப்போ நம்ம வருத்தப்பட்டணும். அஸ்வினி, பரணி, அந்த வரிசையாது நட்சத்திரங்கள் எழுதணும். இந்த பிறகு அஸ்வினி, பரணி, கித்திகை வரிசையா எழுதுங்க. அஸ்வினி, பரணி, கித்திகை எழுதிட்டு கித்திகைக்கு கீழே, அதாவது இப்படி எழுதி மறுபடியும் இப்படி வரணும், ரிவர்ஸில் வரணும். அஸ்வினி, பரணி, கித்திகை.
அவரை கிட்டி நேர ரோகிணி ரோகிணி மிருகசீற்றம் திருவாதிரை இப்படி திருவாட்டவர் ரோகிணி மிருகசீற்றம் திருவாதிரை திருவாதிரைக்கு கீழே அது சொல்றது எல்லாம் புரியுதாம்மா? திருவாதிரைக்கு கீழே புனர்பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அபிஷத்துக்கு கீழே சந்தேகமாமா அபிஷம் புனர்பூசம் பூசம் அம்மா அக்னி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீற்றம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு புனர்பூசம் பூசம் ஆயிரம் ஆயிரத்தின் கீழே மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தட்டாதி இப்படி எழுதிக்கிறேங்கிறதுக்காக நினைப்பேன். இப்போ உங்களுக்கு 27 நட்சத்திரமும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த முதல்ல இருக்கக்கூடிய 9 நட்சத்திரங்களும் வாதநாள், நடுவில் இருக்கக்கூடிய 9 நட்சத்திரம் ஆரம்பம்னு சொல்லிட்டேன். அது பித்தநாடி செவ்வாயினுடைய நட்சத்திரம் வருதான்னு பார்த்துங்க. இந்த 9ம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம், அதே நேரத்தில் சனியினுடைய நட்சத்திரம். இந்த 9 நட்சத்திரங்களும் பித்தநாடி. அதுக்கு அடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த 9 நட்சத்திரங்களும் வாதநாடி. நட்சத்திரங்கள் வாதநாடி. நான் இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசலாம். அதாவது யாராவது சொத்து யாருடைய ஜாத்தியால் பாதிக்கப்பட்டுள்ளா வீட்டில் குடும்பத்தில் அவருடைய 6ஆம் இடம் என்னன்னு பாருங்க. 6ஆம் இடம் என்னன்னு பார்த்துட்டு அந்த 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம். அந்த 6ஆம் இடத்து அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. அந்த 6ஆம் இடத்து அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அது என்ன கர்ம பதிவு வாங்குறாருன்னு பார்க்கணும். அந்த கர்ம பதிவு என்னவா இருக்கோ அந்த கர்ம பதிவுக்குரிய கிரகம் என்னன்னு பாருங்க. புதனுடைய கர்ம பதிவுன்னு சொன்னால் புதன் கிரகம். அந்த புதன் கிரகத்துக்கு உண்டான அந்த காரகத்துவ நோய்கள் தான் என்னன்னு வகைப்படுத்தினீங்கன்னா உங்களால் எளிமையாக இதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் இன்னும் விட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசுவேன். இருந்தாலும் மரியாதைக்குரிய முருகேசன் அவர்கள் எனக்கு ஒரு 20 நிமிடம் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக 15 நிமிஷம் தான் பேசிட்டு போனால் அனுமதி தெரில. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நான் பேசுவேன். என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்கிறதுனால அடியேன் இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த சபைக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்க ஆசைப்படுறேன். அடியனுடைய பேச்சுக்கள் தனிப்பட்ட முறையில் கட் பண்ணி வர்றதே இல்லை. ஆதங்கம், இதை ஒரு ஆதங்கமாக வெளிப்பாடு பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் ஏதாவது மார்க்கம் இருந்ததுன்னா துண்டு போட்டுலாம் மயக்கக்கூடாது. அதனால் ஏதாவது வழி இருந்ததுன்னா அதுக்கு உரிய மார்க்கத்தை தேடும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி.